எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேட்குதா? சரி. முதல்ல இந்த கூடுகையை ஒருங்கிணைத்த கேலக்ஸி கலை இலக்கிய குழுமத்திற்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வாசிப்பை குறித்து அதனுடைய தேவையை குறித்து வாசிப்பின் மூலமாக ஒரு மனிதன் அடையக்கூடிய தொடர்ச்சியான தேடுதல் குறித்த எண்ணங்களை கேலக்ஸி குழுமம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த வருடத்தினுடைய கடைசி 6 மாதங்களில் என்னுடைய பங்களிப்பு கேலக்ஸி குழுமத்தில் இல்லாட்டினாலும் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வருடம் ஷார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் கடலுக்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு புதினம் வாங்கியிருந்தேன். நான் அந்த புதினம் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய சூழலில் தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்க வகையில் பார்த்திங்கன்னா அந்த புதினத்தை எழுதிய சிங்காரம் இடம்பெற்றிருக்கார். அந்த புதினத்தை படிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சிங்காரத்தினுடைய வாழ்வை தேடி போகும்போது, வாழ்வை படிக்கும்போதே நமக்கு அதுவே ஒரு நாவலை விட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகளையும் மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஆச்சரியத்தையும் கொடுக்குது. ஒரு மனிதன் இந்தியாவில் பிறந்து இந்தோனேஷியாவுக்கு போய் இந்தோனேஷியாவில் கல்யாணம் பண்ணி 25 வயதிலேயே மனைவி பிள்ளைகளை இழந்ததற்கு பிறகு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்தியா யாருடைய தொடர்புமற்று தொடர்ந்து வாழ்ந்து தான் இறக்கும்போது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்று 1990களில் 7.5 லட்சம் ரூபாய் தன்னுடைய வருமானத்தை சமூக நலப்பணிக்காக கல்விக்காக கொடுத்துட்டு நான் இறந்த உடனே யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பில் சொல்லி இறந்து போயிடுறாரு. அவர் தான் சிங்காரம். அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கு ஒரு தனி மனிதனாக நமக்கு பார்த்திங்கன்னா மனைவி, பிள்ளைகள், குடும்பம், உறவுகள் இதெல்லாம் தேவைப்படுது. ஆனால் ஒரு மனிதன் எந்தவித உறவுமற்று தொடர்ந்து 50 ஆண்டு காலம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்திருக்கார். அவர் ரூமில் இல்லை, மதுரையில் இருக்கக்கூடிய தினத்தந்தி ஆஃபீஸில் அவர் ஒரு அச்சுக்கு இருக்கிறவராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு விடுதியில் தான் தங்கியிருக்கார், ஒய்எம்சிஏ மதுரை விடுதியில். அந்த ஒய்எம்சிஏ விடுதி இவர் 40 வருஷமாக தங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் வெளியே துரத்துது. இதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் தனியாக போய் ஒரு இடத்துல தங்கியிருக்காரு. ஆனால் தான் இறந்து. இதுதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எதனால் ஒரு மனிதன் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக விட்டுட்டு விலகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணமாகவும் எழுத்து தான் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு கேட்கும்போது சிறு வயதிலே அவருடைய பள்ளி படிப்பு, அவருடைய குடும்பம்லாம் வசதியான குடும்பம். வறுமை அவரை எந்த இடத்துலையுமே தீண்டலை. தொடர்ந்து அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஏன்னா நான் சொல்லக்கூடிய 2ஆம் உலகப் போருக்கு முன்னால் இந்தியாவிலேருந்து இந்தோனேஷியாவுக்காக ஒரு மனிதன் படிக்க செல்றான்னு சொன்னால் அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய இதாக இருக்கும். வணிகத்துக்காக போயிருக்காங்க. அவங்க அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா ஆயத்த ஆடைகள்னால் இன்றைக்கி ரெடிமேட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இது நமக்கு ரெடிமேடாக தெரியலை. இப்போ ஒரு காலத்தில் துணி எடுத்து தான் நம்ம தச்சுக்கிட்டு இருப்போம் எல்லாருமே. தீபாவளியாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், துணி எடுத்து டெய்லர்கிட்ட கொடுத்து தப்போம். அப்புறம் தான் ரெடிமேட் வந்தது. அந்த காலத்திலேயே ஆயத்த ஆடைகள் விற்பனைக்காக அவர் அங்கே போயிருக்கார். அதனுடைய அடிப்படையில் அவர் அப்போவே நிறைய வாசிச்சிருக்கார். உலக இலக்கியங்களை வாசித்து அவர் எழுதுகிறாரு. அதில் தான் இந்த கடலுக்கு அப்பால் அப்படின்னு சொல்கிற அந்த தலைப்பே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப இதாக இருக்கும். 2ஆம் உலகப் போரில் இந்த சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த நாவலோட பார்த்திங்கன்னா ஒரு மதுரை வட்டார தென் தமிழகத்து வட்டார ஒரு இளைஞனாக எங்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமாக இருக்கும். ஏன்டா நாவலினுடைய கதாபாத்திரங்கள் எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி போனவங்க. பாலாஜிக்கு தெரியும் சிங்கமுனாரி. அவர் சிங்கமுனாரில் தான் பிறந்திருக்கார். நாட்டுக்கோட்டை, காரைக்குடி, திருப்பத்தூர், நீங்கள் அப்படியே புதுக்கோட்டை வரைக்கும் போகலாம், இப்படியே ராமநாதபுரம் வரைக்கும் போகலாம். அவர்கள் எல்லோருமே மலேசியா, சிங்கப்பூரில் அந்த காலத்திலே வட்டி கடை வச்சு நடத்தியிருக்காங்க. சொந்தமாக தொழில் பண்ணும்போது வட்டி கடைக்கு வாங்குறது. இதை குறித்து அதில் ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் தமிழர்கள் என்றாலே பார்த்திங்கன்னா ஒரு கற்பிதம் இருந்திருக்கு. அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு அந்த சூழலில் இந்த கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப தீரமாக செயல்பட்டு 2ஆம் உலகப் போரில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டினுடைய படைக்கே பார்த்திங்கன்னா தலைமை தாங்குது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த நாவல் ரொம்ப இதில் ஒரு விஷயம் பேசுகிறதுனா நீங்கள் சிங்காரத்தோட வாழ்வையும் இந்த நாவலையும் படிக்கும்போது ஒரு மனிதனாக தனிப்பட்ட முறையில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எல்லையெல்லாம் ரொம்ப சுருக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம எதையுமே பார்க்கலை. இந்த இதுக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம இவ்வளோ விஷயத்தையுமே தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டிக்கிறோமோன்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது. அந்த ஆளோட வாழ்க்கை. அதே மாதிரி கதாபாத்திரங்கள்
அவனுங்க அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க, மலேசியாவில் பண்ணுறாங்க, தொழில் நடக்குது, 2ஆம் உலகப் போர் வருது, இந்தோனேஷியாவை கைப்பற்றிடுறாங்க, சிங்கப்பூரை ஜப்பான் கைப்பற்றிடுறாங்க, இந்தோனேஷியாவுக்குள்ளே போக முடியல, மலேசியாவுக்கு பினாங்குக்கு வந்து போக முடியலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கப்பல் மூலமாக போகிறதா, இதில் போகணுமா, காட்டு வழியாக போகிறாங்க. சிங்கப்பூர் எல்லாமே காடு. இதுலேருந்து நடந்து நம்ம அங்கே போயிடுவோம். அங்கே அவர் இருக்கார், சீனா தானா இருக்கார், மானா சீனா இருக்கார். இப்படி தான் கேரக்டர் நேம்லாம் 2 லெட்டர் கேரக்டர் நேம் தான் வரும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இருந்த சமூக வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தினுடைய ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பேர் இவங்க பேரோட 2 லெட்டர் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய சூழலில் அந்த வட்டிக்கடை வந்து எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, இந்த தமிழர்களும் மலையர்களும் எப்படி இருக்காங்க, சிங்கப்பூருக்குள்ளே எப்படி இருக்காங்க, இந்தோனேஷியாவுக்குள்ளே உள்ள வர்றாங்க. இதனுடைய அடிப்படையில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பரந்துபட்ட ஒரு பார்வை கிடைக்குது. நம்ம இதில் நம்ம எதையுமே, இது ஒரு புனைவு தானே, இது வந்து ஒரு புனைவு. அவர் வந்து அந்த காலகட்டங்களில் நடந்த சம்பவங்களை தன்னுடைய எழுத்தினுடைய வாசிப்பினுடைய நீட்சியாக ஒரு புனைவாக கட்டமைக்கிறார். ஆனால் அம்மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்காங்க, அதற்கு அவர் புனைவாகவே வச்சுக்கிட்டார். இதில் எதுவுமே நீங்கள் வந்து ஆதாரங்கள் தேட வேண்டிய தேவையில்லை. ஆனால் நமக்கு என்னென்னா ஒரு சமூகம் இப்படிலாம் வாழ்ந்திருக்கு, இவ்வளவு வாழ்க்கையை நடத்துறதுக்கே இவ்வளவு இது நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல 2000களில் நம்ம சொல்கிறோம் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறோம்ல, அதெல்லாம் கஷ்டமாகவே தெரியலை. ஏன்னா திடீர்னு குண்டை போடுறாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு ஓடுறாங்க. இந்த சூழல்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இந்த நாவலில் பார்க்கும்போது அதில் அந்த தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி போகிற மக்கள் வந்து படிநிலை இருக்குது. ஒரு வட்டி கடைனா எப்படி நடக்கும், கையாள், மேலாள், கணக்கு எழுதுகிறவர், அப்புறம் அவர் வட்டி கடை வைக்கிறது, அது அவங்களுக்குள்ள காப்பி கடை. இந்த இதில் ஒரு சிரமம் என்னவா இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் எல்லாத்தையுமே அவர் இந்தோனேஷிய மலைய மொழியினுடைய வார்த்தைகளாகவே வச்சுருப்பார். உணவுகளாக இருக்கட்டும், கோப்பியாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது வந்து வாசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இலகுத்தன்மைக்கு அது இருக்காது. நீங்கள் நிறுத்திட்டு போகணும், ஃபுட் நோட்டை போய் தேடி பார்க்கணும், அதை பார்க்கணும். மலேசியா ஃபுட்டை சொல்லுவாங்க, அந்த ஃபுட்டு என்னவா இருக்குன்னு பார்க்கணும், அதுதான் முக்கியமாக இருக்கும். அதில் கறி போட்டிருக்கானா, வெஜ்ஜு போட்டிருக்கானா, வேறு என்ன சாப்பிட்றாங்க, எல்லாமே. இங்கே இந்தோனேஷியாவில் போய் இறங்குற இடமே வந்து பார்த்திங்கன்னா மேடான். அதுக்கு பின்னணியை போய் பார்த்தீங்கன்னா மேடான் கிடையாது, அது ஒரு நிலப்பரப்பு, ஒரு மைதானம் தான், மைதான் தான் அது. ஏன்டா அரேபிய அரசன் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா உதுமானிய பேரரசினுடைய எல்லை அங்கே வரைக்கும் வந்திருக்கு. அவங்க அந்த இடத்துக்கு மைதான்னு பேர் வச்சது, பிற்காலத்தில் மேடான்னு வருது. அந்த மேடான் தான் இங்கே வருது. இங்கே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த மைதான் வருது. அப்போ ஊரில் இருக்கக்கூடிய மைதானம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய புழங்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல எனக்கு வந்து பெருமையாக இருக்குது, இது என்னோட, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. மொழி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கே வாங்கிக்குது. அரபிலேருந்து மொழி இங்கே வாங்கிக்கிறாங்க, அரபிலேருந்து தமிழுக்கு போயிடுது, தமிழ்லேருந்து ஹிந்திக்கு போயிடுது, ஹிந்தியிலேருந்து மலையாவுக்கு போகுது. இதெல்லாம் நமக்கு படிக்கும்போது ஒரு புதுவித அனுபவம் கிடைக்குது. ஆனால் மிகப்பெரிய விஷயமாக நான் உணர்ந்தது என்னன்னா 1950 இந்த நாவலை அவர் எழுதிவிட்டு இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம குழுமி இருக்கிறோம். ஒரு சிறு குழந்தை கூட நான் ஒரு புத்தகம் எழுதிட்டேன்னா பாலாஜி வந்து நாளை மறுநாள் அந்த புத்தகத்தை வெளியிட்டுருவார். அந்த சூழல் இன்னைக்கு இருக்கு. ஆனால் 1950 எழுதிவிட்டு 1965 வரை அந்த புதினத்தை பதிப்பதற்காக, வெளியிடுவதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாளாது. புத்தகம் வரவே இல்லை. 65 தான் கலைமகள் பதிப்பகம் வந்து அதை வந்து வெளியிடுது. அப்போ கூட அந்த நாவலை படித்து விட்டு அவருக்குரிய அங்கீகாரத்தை வந்து இலக்கிய உலகம் கொடுக்கவில்லை, எழுத்தாளர்கள் கொடுக்கவில்லை. அதற்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, 62 ஒரு நாவல் எழுதுறாரு. 60 வருது, 1950 எழுதி 62 தான் புயலிலே ஒரு தோணி எழுதுறாரு. அதுவுமே பலதரப்பட்ட சிரமங்களுக்கு பிறகு வரும்போது இந்த 2 நாவலும் வெளிவந்ததற்கு பிறகு இந்த சமூகம் அவரை வந்து நடத்திய விதத்தை கண்டு ஒட்டுமொத்தமாக இந்த 2 புதினங்களோடு அவர் எழுதுவதை நிறுத்தி விடுகிறார். அவருடைய வாழ்க்கையில் எழுதியதே 2 தான். அந்த 2 மட்டும்தான் 1900 வெளிவந்த கடலுக்கு அப்பாலை 2025 எத்தனை வருடம் ஆச்சு? இங்கிட்டு ஒரு 40 வருஷம், இங்கிட்டு ஒரு 25 வருஷம், 65 வருடம் கழித்து இந்தோனேஷிய நிலப்பரப்பை 2ஆம் உலகப் போரை மையப்படுத்தி எழுதின ஒரு நாவலை துபாயில் உட்காந்து உங்கள் முன்னாடி நான் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா அதுதான் பா. சிங்காரத்தினுடைய ஒரு வலிமையாக, அந்த எழுத்தினுடைய வலிமையாக நம்ம இங்கே பேசப்பட வேண்டியது.
அவரை போய் சந்திக்க போகிறாங்கல்ல எழுத்து ஆளுமைகள் பின்னாடி, அவர் யாரையுமே சந்திக்கிறதுக்கே விரும்பலை. ஏன்னா இதில் முருகேச பாண்டியன் சொல்லிட்டு இப்போதும் இருக்கிறார். அவர் ஒரு எழுத்தாளர். ஆக்சுவலி இஸ் பேசிக்கலி அ லைப்ரரியன். அவர் வந்து எழுதி அவர் வந்து தமிழ் இலக்கியத்தில் வந்து மிகுந்த ஆய்வுகளை மேற்கொண்டு இவரை போய் சந்திக்க போகிறார். அவர் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுமை அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, டீயை குடி கிளம்பு அப்படின்றாரு. வந்தியா டீயை குடிச்சியா கிளம்பி போய்கிட்டே இரு, இல்லை உங்களுக்கு விருது கொடுக்கணும் அது கொடுக்கணும் முதல்ல இடத்த காலி பண்ண, அந்த மாதிரி பேசினா உனக்கு பேசுறதுக்கே உனக்கு டைம் இல்லைங்கிறார். இவர் அதை பதிவு பண்ணுறாரு. இங்கே நான் இந்த நாவலை பற்றி பேசுகிறத விட ஒரு நாவலாசிரியனுடைய வாழ்வு, சிங்காரத்தினுடைய வாழ்வே இங்கே பெரிய ஒரு புனைவாக இருக்குது. என்னன்னா அது என்ன ரீசன்னா, அதில் 2 விஷயம் இருக்குது. 25 வயதில் இந்தோனேஷியாவுக்கு போய் இந்தோனேஷியா பெண்ணை கல்யாணம் பண்ணி பிரசவத்தின் போது அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் இறந்துடுறாங்க. இவர் அதற்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்கல. மேபி அது அந்த மனைவி மீதான காதலா என்ன ஏது, அந்த உணர்வுகளை அவர் எங்கேயுமே வெளிப்படுத்தாததுனால யாராலையும் சொல்ல முடியாது. அதற்கு பிறகு இந்த நாவல்களை வெளியிடுவதற்கோ வெளியிட்ட பின்போ இந்த சமூகம் அவரை வந்து அணுகிய முறை இருக்குல்ல, அது அவருக்கு கடுமையான வழிகளை உருவாக்குது. அதனால் இந்த எழுத்து வேணாம் ஒரு மண்ணு வேணாம்னான்னு சொல்லி தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு ஒரு எழுத்தாளனா ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் மதுரை தினத்தந்தியில் வேலை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு திரிகிறாரு. யாருக்கிட்டையுமே எப்போதாவது ஊருக்கு போவாராம். பட் அந்த தொடர்புகள்லாம் அறுந்து போனது. இறப்பிற்கு பிறகு யார்ட்டையும் சொல்லாமல் அவர் அடக்கம் பண்ணிடுறாங்க. இதுதான் அந்த எழுத்தாளரினுடைய ஒரு சூழல். இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் நாவலை பற்றி பேசுறதை விட எனக்கு சிங்காரத்தினுடைய மேல் தான் வந்து இருக்குது. ஏன்னா அவர் மதுரையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கோம், கொண்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ஊருக்குள்ளே தான் அந்த மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வாழ்ந்த சிங்கமுனாரி தான் எனக்கு பக்கத்து ஊர். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு புதிய சிந்தனைகளை திறப்புகளை வருது. நம்ம நிறைய பேசுகிறோம், நம்ம யோசிக்கிறோம், நான் வாழ்க்கையில் இப்படி பண்ணிடணும், நான் இப்படிப்பட்ட ஆள் அது இதுன்றோம். தெர் இஸ் நத்திங் அட் ஆல். அதுதான் ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை படித்து பாருங்கள், ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதாவது வந்து ஒரு இலக்கிய வாசிப்பாளராக தொடர்ந்து வாசிக்கிறவங்களுக்கு அது டஃப்பாக இருக்காது. நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வாசிப்பை நம்ம ஆரம்ப கட்டத்தில் எடுக்கிறவங்களுக்கு டஃப்பாக இருக்கும், ஒரு கடினமாக இருக்கும். ஆனால் படித்து முடித்ததற்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த நாவலை ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து நிப்பாட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இது எதுக்காக நான் இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்கே போனாலும் சொல்லுவாங்க பாசிங்காரம் புயலிலே ஒரு தோணி அப்படின்வாங்க. இலக்கிய கூட்டத்துக்கு போனோம்னா அவங்க ஏதாவது பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி என்னதான்டா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி 10-20 பக்கம் படித்தோடனே எனக்கு புரியலை. அப்புறம் அவர் வரலாற்றை முருகேச பாண்டியன் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் புத்தகத்தை மூடிட்டு அவரோட வரலாற்றை தேடி போகும்போது தான் இவ்வளவு சம்பவங்கள் எனக்கு புரியுது.